அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் பஃப் பேஸ்ட்ரி எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நாங்கள் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டு ஃபஸ்ட்டுக்கு செய்வோம். இதுக்கு நான் 500 கிராம்ஸ் மைதா எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன், தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் ஒரு பவுலில் மைதாவை ஆட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். இது ஒரு பேஸ்ட்ரி டோ உண்டு. அதை சுற்றி வாட்டர் கணக்காக ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டிக்கியாக வரப்படாது. ஸோ கணக்காக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டுக்கு நீட் பண்ணணும். நல்லா நீட் பண்ணி டோவை செஞ்சுக்கொள்வோம். இந்த டோவை வைக்க தேவையில்ல, ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலும். ஸோ ஒரு டோவை வச்சுட்டு இப்போ நான் கீமாக்கு வரேன். நான் இன்றைக்கி 300 கிராம்ஸ் பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன், 700 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லீக்ஸ் 550 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஆனியன், பிக் ஆனியன் ஒன்று சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி க்ரீன் சில்லி கூட சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது கரி லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். மற்றது இன்றைக்கி நான் இப்போ சால்ட் போதுமான அளவு எடுத்துக்கிறேன். 2-3 பிஞ்ச் டர்மரிக் எடுத்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடரும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பேனுக்கு ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கொள்கிறேன். ஆயில் ஹீட் ஆகக்குள்ள இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சு வரக்குள்ள கரி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கொள்கிறேன். அதோட நான் சாப் பண்ணி வச்சுக்கிற ஆனியன்ஸை இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். எப்பயுமே நாங்கள் வளமையாக செய்கிற கீமா மாதிரி தான் இது வரும். ஸோ இது கொஞ்சம் நல்லா நான் வதக்கிக்கொள்கிறேன். இப்போ நான் பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஆனியன் வதங்கிடுச்சு. இதுக்கு நான் சால்ட் போதுமான அளவு போட்டுக்கொள்கிறேன். அதுபோல் எடுத்து வச்ச டர்மரிக்கையும் இதுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். பெப்பர் பவுடரையும் போட்டு அது போல் சில்லி ஃப்ளேக்ஸையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அப்படியே லைட்டாக வதங்கினா ஓகே. ஸோ இப்போ நான் செமன் ஃபிஷ்ஷை இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது ஹோம்மேட் செமன். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வீட்டிலே செமன் செஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கீமாக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக போடலும். இப்போ நான் பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா இதோடு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு வாட்டர் ஒன்றும் ஆட் பண்ணிட வேணாம், தேவைப்படாது. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிற லீக்ஸை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இது கீ நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். க்ரீம் ஒன்றுமாய் வாரத்துக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போர்டுக்கு கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு டோ எடுத்து வச்சுக்கொள்கிறேன் அதில். இப்போ இந்த டோவை நான் 4 பீசஸ்க்கு டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ எங்களுக்கு ஈஸி ஆகிக்கும். உங்களுக்கு இது பஃப் பேஸ்ட்ரி ஈஸியாக இந்த மெத்தடில் செஞ்சு கொண்டால் நல்லா லேயர்லாம் வரும். லேசி வீட்டிலே செஞ்சுக்கொள்ளும் எங்களுக்கு வெளியே வாங்குறதுக்கு விட. நான் இதெல்லாம் பால் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்கிறேன். ஸோ நான் இப்போ இதை தட்டிக்கொள்ள போகிறேன். நல்லாவே நாங்கள் தின்னாக தட்டணும். எவ்வளவு பெருசாக தட்டிலுமோ அவ்வளோ பெருசாக தட்டிக்கொள்ள வேண்டியதுதான். நல்லாவே பெருசாக தட்டுவோம். தின்னாக வரணும் இது. ஏன்னா அப்போ தான் அந்த லேயராக வரும். எல்லா பால்ஸும் இதே மாதிரி நாங்கள் தட்டணும். ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே மிக்க தட்டிக்கொள்வோம்.
ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டை வச்சு அதுக்கு மேலால் நல்லா இந்த கீ மிக்சரை எல்லா பக்கத்துக்குமே நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ரவுண்டுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஷீட்டை இதே மாதிரி நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை நான் ஒரு பாக்ஸ் ஷேப்பு கட் பண்ணிக்கொள்கிறேன். மீற துண்டு ஒரு பக்கத்துக்கு அப்படியே வச்சிடுறேன். இப்போ இதை அப்படியே பாக்ஸ் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நான் இது ரெண்டுக்கா அப்படியே டிவைட் பண்ணி 4 பீசஸ் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சு அதுக்கும் இப்போ நான் மேல் காலை அப்படியே கொஞ்சம் இந்த கீ அப்ளை பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ணி வச்சுக்கிற மற்ற பீஸுக்கு தானே அதை இதுக்கு மேலால் வைக்கணும். ஆக இப்போ இன்றைக்கி 4 பீசஸ் சீக்குது, 4 லேயர்ஸ் சீக்குது. இப்போ நான் இது இன்னும் கொஞ்சம் தட்டிக்கொள்கிறேன். அப்போ அது நல்லா ஒட்டிப்படும். ஸோ இதுக்கு நடுவில் நாங்கள் தேவையான அளவு கீமா வச்சுக்கொள்வோம், மிச்சம் வைக்காமல் வச்சு ரவுண்டுக்குமே நாங்கள் வாட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் அது பேஸ்ட்டாகவே நிற்கும். ஸோ இது 2 கார்னர்ஸையும் இப்படி 2 பக்கத்தால் ஒட்டிக்கொள்ளணும். அடுத்தது மற்ற கார்னர்ஸ் 2ஐயும் 2 பக்கத்தால் ஒட்டி இந்த சைடில் இருக்கிற இந்த வாட்டி அப்படியே நல்லா ஒன்றுக்கு சேர்த்து விடணும். அது நல்லா ஒட்டிப்படுற அளவுக்கு, இல்லாட்டி கீமா எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ தான் அது லேயர் லேயராக வரும். ஒன்றும் சப்பை ஆக்கிடவானா அப்படியே மெதுவாக ஒட்டினா ஓகே. இப்போ நான் இந்த பேனுக்கு 1/2 கப் மட்டுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட பேனில் எத்தனை வைக்கலுமோ அந்த லிமிட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகின பிறகு அடுத்த பக்கம் பிரட்டிக்கோங்க. உங்களுக்கு இதே ரெசிப்பியை இந்த பஃப் பேஸ்ட்ரியை உங்களுக்கு பேக் பண்ணியும் எடுக்கலும். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி காட்டினேன். உங்களுக்கு ஃப்ரை பண்ணினாலும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும்ன்றதுக்கு தான். இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகின பிறகு போடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி லேயராக வரும். அதே மாதிரி ஆயில் நல்லா ஹீட் ஆகின பிறகு கேஸை நல்லா லோவாக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கு எல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகும். ஸோ இந்த பேஸ்ட்ரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிச்சு எடுக்க போக்கல பஃப் பேஸ்ட்ரி லேயர்ஸ் எல்லாம் வரும். இந்த பஃப் பேஸ்ட்ரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா வந்துச்சா, எப்படி டேஸ்ட் ஆயிடுச்சாண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரமதான் முபாரக் எல்லாருக்கும்.